தூத்துக்குடி காமராஜர் காய்கறி சந்தையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஜெயக்குமார், விவரங்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று முதல் தென் மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரையை துவங்கினார். இதனால இன்று காலை முதல் கனிமொழிக்காக தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருந்தார். இன்று காலை அதற்காக தனியார் தங்குமிடியில் தங்கியிருந்த முதல்வர் காலையில தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட்ல காய்கறி விற்பனை சந்தையில் காய்கறி விற்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் காய்கறி வாங்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்கள் குறையை கேட்டறிந்து வருகிறார். வந்த முதல்வர்கிட்ட ஒரு மூதாட்டி தனது கண்ணீர் மொழியில தனது குறைகளை எடுத்து கூறினார். அதை கேட்டறிந்த முதல்வர் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு காய்கறி மார்க்கெட்டில் காலையில அதிகமான மக்கள் காய்கறி வாங்குவதற்காக கூடுவார்கள். அவர்களிடம் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. இந்த காய்கறி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டு வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு காய்கறி கடைகள்லையும் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்பதையும் கேட்டறிந்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார். அவர் கூட தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானவர் உடன் இருக்கிறாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போட வியாபாரிகளை சந்தித்து அவர்களோட குறையை கேட்டறிந்து கொண்டு இருக்கிறார். ஜெயக்குமார், தூத்துக்குடி காமராஜர் காய்கறி சந்தையில் முதலமைச்சர் சென்று நேரடியாக வாக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் முதல்வரை எப்படி வரவேற்கிறார்கள், என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? வியாபாரிகள் இப்ப அனைவருமே முதல்வர்கிட்ட முதல்வருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது, செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதோட முதல்வர்கிட்ட அனைவரும் சிரித்த முகத்துடனே தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காய்கறி மார்க்கெட்ல இன்னும் விரிவுபடுத்துவதை காய்கறி அதிகமாக கொண்டு வருவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் தேவையான கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். எந்த காய்கறி கடைக்கு சென்றாலுமே அனைத்து வியாபாரிகள் முதற்கொண்டு அனைவருமே முதல்வருக்கு நல்ல வரவேற்பு அளித்து வருவதோடு அவரோட செல்ஃபி எடுத்தும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். ஜெயக்குமார், அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை தாண்டி அங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல்வரை எப்படி வரவேற்கிறாங்க? இருக்கக்கூடிய காய்கறி வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுமே அனைவருமே முதல்வர்கிட்ட நல்ல ஒரு ஆதரவை தான் தெரிவித்து வராங்க. முதல்வரை பார்த்ததுமே காலை வணக்கம் தெரிவிப்பதோடு அவருக்கு சிரித்த முகத்துடனே அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைந்ததுமே ஒரு மூதாட்டி மட்டும் அவரை தனது கஷ்டத்தை எடுத்து கூறினார். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட வரிசையில் முதல்வர் வருகையொட்டி நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று முதல்வருக்கு தங்களது ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஜெயக்குமார், காய்கறி சந்தையை தொடர்ந்து முதல்வருடைய இன்றைய பிரச்சார பயண திட்டங்கள் அடுத்தது என்னென்ன ஜெயக்குமார்? தற்போது காய்கறி சந்தையில பிரச்சாரம் செய்து வரக்கூடிய முதல்வர் காய்கறி சந்தையை முடித்த பின்பு பக்கத்து பகுதியில மக்கள் நடைபெற்று செய்யக்கூடிய பூங்கா ஏதாவது ஒரு பூங்காவுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கனிமொழியுடன் கனிமொழி மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு 11 மணிக்கு மேல் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அதன் பிறகு மாலை 5 மணிக்கு தூத்துக்குடி எட்டயபுரத்தில் வச்சு தூத்துக்குடி வேட்பாளர் மற்றும் ராமநாதபுரம் வேட்பாளரை ஆதரித்து பிரமாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஜெயக்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஜெயக்குமார், போனா போது வேற வாங்கிடுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.